சென்னை வாசிகள் சங்கம் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட், இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்ஸ் 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு வந்து உருவானது. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கம்பெனிக்கு எதிராக மக்களெல்லாம் ஒருங்கிணைந்து மக்களோட குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் முயற்சி தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். இது வந்து சென்னை மாகாணத்தை சார்ந்த வணிக வர்க்கத்தினர் சேர்ந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு. இது வந்து கம்பெனியோட நிர்வாகத்தில் வருவாய், கல்வி, நீதி இந்த துறைகளில் வந்து நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. இந்த குறைபாடுகள் வந்து இந்த அமைப்பு மூலம் இவங்க வந்து எடுத்துரைத்தாங்க. சென்னையில் முக்கிய வணிகர் யாருன்னா கஜலட்சுமி நரசு. இவர் தான் இந்த அமைப்பு உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். இந்த அமைப்பு வந்து அவங்க குறைகளை வந்து இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் வந்து எடுத்துரைத்தாங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி குறித்து விவாதித்து அதுக்கப்புறம் 1853 வந்து பட்டை சட்டம் வந்து நிறைவேற்றத்துக்கு முன்னாலே இது வந்து நடைபெற்றது. அதுக்கப்புறம் இந்த அமைப்பு வந்து 1852 டிசம்பரில் வந்து ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறாங்க. மனுவில் வந்து ரைத்வாரி ஜமீன்தாரி முறைகள் மூலம் வேளாண் மக்கள் வந்து கொடுமை பண்ணுறாங்க. அது வந்து இந்த மனு சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் கம்பெனியோட அதிகாரிகள் வந்து அடக்குமுறை பண்ணுறாங்க விவசாயிகளை. அந்த அடக்குமுறையிலேருந்து விவசாயிகளை விடுவித்து பழைய கிராம முறை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு வந்து வற்புறுத்துனாங்க. பழைய முறை என்ன இருந்துச்சோ அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு வற்புறுத்துனாங்க. அதுக்கப்புறம் நீதித்துறையும் தாமதமாக செயல்படுது. நீதித்துறையில் வந்து நிறைய சிக்கல்கள் உள்ளது, குறைபாடில் இருந்து சொல்லிட்டு இந்த மண்ணில் வந்து புகார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகள் நியமனத்தின் போது அதுலேயும் குறைபாடு இருந்துச்சு. அது மூலம் வந்து நீதித்துறையின் திறமை வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மண்ணில் சுட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு வந்து மார்ச் 1853 வந்து இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் விவாதித்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் செய்மூர் வந்து அக்டோபர் 1853 சென்னை வந்தார். அவர் வந்து கடலூர், குண்டூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் அந்த இடங்களை பார்வையிட்டார். அதுக்கப்புறம் வந்து 1853 இந்த பட்டை சட்டம் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தொடரும் சொல்லிட்டு அனுமதி வழங்குச்சு. அந்த பட்டை சட்டம் வந்து கம்பெனியே தொடரும், ஆட்சி தொடரும் சொல்லிட்டு அனுமதி கொடுத்தாங்க. இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருக்கு சொந்தமான அந்த பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பகுதிகள் வந்து மகாராணி நேரடி கட்டுப்பாட்டில் வந்து மாற்றப்பட வேண்டும்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் வந்து கம்பெனியின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாங்க.